ஓகே. ஸோ இன்னைக்கான வீடியோல நம்ம பயோமாலிகுல் சாப்டரோட பார்ட் 5 வீடியோ பார்க்கலாம். அண்ட் இதான் ஃபைனல் பார்ட். அண்ட் இதுல வந்து நம்ம விட்டமின்ஸ் பத்தி படிக்கலாம். அதோட கிளாசிஃபிகேஷன் பத்தி படிக்கலாம். அண்ட் தென் நியூக்ளிக் ஆசிட்ஸ் தென் அதோட டிஃப்ரெண்டான டைப்ஸ் அண்ட் அதோட யூசஸ் பத்திலாம் படிக்கலாம். அண்ட் இதோட இந்த சாப்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிருவோம். அண்ட் இதுக்கப்புறம் இந்த சாப்டரோட பிவாக்யூ சால்விங் வீடியோ மட்டும் தான் வரும். அண்ட் தட்ஸ் இட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் விட்டமின்ஸ். ஓகேவா? இந்த விட்டமின்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் required in the diet in small amounts to perform specific biological functions for normal maintenance of optimum growth and health of an organism. இதுதான் வந்து விட்டமின்ஸ். ஓகேவா? விட்டமின்ஸ்ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சிம்பிளான ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான். இது வந்து நம்ம டயட்ல வந்து நம்ம எடுத்துக்கணும். வெரி ஸ்மால் அமௌண்ட்ல தான். ஸ்மால் அமௌண்ட்ல நம்ம டயட்ல வந்து அதை எடுத்துக்கணும். அப்படி நம்ம எடுக்கலாம் என்ன ஆகும்னா, ஒரு முக்கியமான பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகும்? டிஸ்டர்ப் ஆகும். தென் நம்ம பாடியோட குரோத்தையும் அண்ட் அதோட ஹெல்த்தையும் வந்து சரியா வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ அதோட சின்ன ஆனா ரொம்பவே குட்டியான அளவுல தான் தேவைப்படும். பட் அது ஃபங்க்ஷன்ங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகேவா? அண்ட் இந்த விட்டமின்ஸ்ங்கிறது எப்படி பார்த்தோம்னா, நம்ம வந்து கம்மியாவும் எடுக்கக்கூடாது, அதிகமாவும் எடுத்துக்க கூடாது. ஒரு மீடியமான ஒரு கரெக்ட்டான லெவல்ல தான் நம்ம வந்து இன்டேக் பண்ணணும். நம்ம ரொம்ப அதிகமா எடுத்தாலும் தப்பு, ரொம்பவே கம்மியான அளவு எடுத்தாலும் நமக்கு டிஃபிஷியன்சி டிஸார்டர்ஸ் தான் வரும். விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனரலி நம்ம அனிமலோட பாடி விச் மீன்ஸ் ஹியூமன் பாடிஸ்ல நம்ம இது வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பிளான்ட்ஸ் தான் இத வந்து சிந்தசிஸ் பண்ண முடியும். அண்ட் பிளான்ட்ஸ்ல தான் நம்ம வந்து இது எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா விட்டமின்ஸோட டைப்ஸ். ஓகே. விட்டமின்ஸ் வந்து எத்தனை டைப்ஸ் எல்லாம் இருக்கு, எத்தனை வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, தென் கே இந்த டைப் எல்லாம் விட்டமின்ஸ் வந்து இருக்கு. அண்ட் அதுலயும் சில சப் கேட்டகரிஸ் இருக்கும். லைக் இந்த விட்டமின் பி பார்த்தீங்கன்னா, பி1, பி2, பி6, பி12 அப்படின்னு 4 டைப்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இதுக்கு மேல நிறைய டைப்ஸ் வந்து இருக்கும். நம்ம இங்க சில டைப்ஸ் தான் இங்க வந்து படிக்க போறோம். ஓகேவா? அண்ட் இந்த விட்டமின்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வைட்டமின். வைட்டமின்ங்கிறது அதோட பேர் வந்து இருந்துச்சு. இந்த பேர் வந்து இதுக்கு எப்படி வந்துச்சுன்னா, வைட்டல் பிளஸ் அமின் அப்படிங்கிற ஒரு வேர்டோட பிளெண்டட் ஃபார்ம் தான் இந்த வைட்டமின் அப்படிங்கிறது. ஓகேவா? எதுக்கு இந்த பேர் வச்சாங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் வந்து அமினோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. இந்த விட்டமின்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து அமினோ காம்பவுண்ட்ஸ். அப்ப அமினோ காம்பவுண்ட்ஸ் நினைச்சுட்டு இந்த அமினோ காம்பவுண்ட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வைட்டலோட அர்த்தம் என்ன? இம்பார்ட்டன்ட்டான. அப்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான அமினோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சுட்டு இதுக்கு வைட்டமின் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த காம்பவுண்ட்ஸ் பத்தி ஒழுங்கா ஸ்டடி பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சாங்க, மோஸ்ட் ஆஃப் தி விட்டமின்ஸ் கிட்ட வந்து அந்த அமினோ குரூப் வந்து கிடையாது. இப்படி இருக்கும்போது எப்படி நம்ம இந்த அமின் அப்படிங்கிற பேரை வந்து வைக்க முடியும்? அந்த ரீசனால என்ன பண்ணாங்க, அந்த லாஸ்ட்ல இருக்க அந்த லெட்டர் மட்டும் கட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதனால பேர் வந்து விட்டமின் ஆர் வைட்டமின் அப்படின்னு இந்த டேஸ்ல வந்து நம்ம வந்து கூப்பிடுறோம். ஓகே. தென் இத கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனரலி 2 டைப்ஸா கிளாஸிஃபை பண்றாங்க. ஒன்னு வந்து ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ், இன்னொன்னு வந்து வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ். அண்ட் இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் வந்து இருக்கு. வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ட்ரிக் என்னன்னா WBC. ஓகே. WBCங்கிறது என்னது? ஒயிட் பிளட் செல்ஸ். கரெக்ட்டா? அண்ட் இதுக்கான எக்ஸ்பான்ஷன் நான் சொல்றேன். W வந்து வாட்டருக்கு வரும். B வந்து விட்டமின் பி இண்டிகேட் பண்ணுது. தென் C வந்து இந்த விட்டமின் சி வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? வாட்டர் சொல்யூபிள் விட்டமின்ஸ்ல யார் வருவானா, விட்டமின் பி அண்ட் விட்டமின் சி வருவா. அண்ட் விட்டமின் பில வந்து விட்டமின் பி12 மட்டும் வாட்டர் சொல்யூபிள்ல வராது. ஓகேவா? தி நெக்ஸ்ட் ஒன் என்ன, ஃபேட் சொல்யூபிள். ஓகே. ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்ஸ்க்கான ட்ரிக் வந்து எதுவுமே இல்ல. ஜஸ்ட் நீங்க சிம்பிளா எடெக் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லனா இவங்க 2 பேர் பிசி தவிர்த்து மிச்சம் இருக்கிற விட்டமின்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த விட்டமின்ஸ் எல்லாமே சொல்யூபிள் இன் ஃபேட். அந்த ஃபேட் சொல்லும்போது யார், ஆயில்ஸ் கூட இன்க்ளூட் ஆகும். கரெக்ட்டா? அப்ப இங்க ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ல மட்டும் தான் சொல்யூபிள். வாட்டர்ல வந்து சொல்யூபிள் கிடையாது. அப்ப வந்து இங்க ரொம்ப நாளைக்கு நம்மள பாடியில வந்து ஸ்டோர் வச்சுக்க முடியும். ஓகே. லைக் நம்ம லிவர் டிஷ்யூவா இருக்கட்டும், நம்ம லிவர் டிஷ்யூஸா இருக்கட்டும், இல்ல அடிப்போஸ் டிஷ்யூவா இருக்கட்டும், இதுல எல்லாமே இந்த விட்டமின்ஸ் விச் இஸ் ஏ, டி, இ அண்ட் கே விட்டமின்ஸ் இவங்க எல்லாருமே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே. வேறஸ் இந்த வாட்டர் சொல்யூபிள் சொல்லக்கூடிய விட்டமின்ஸ் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. பிகாஸ் தே ஆர் சொல்யூபிள் இன் வாட்டர். அப்ப நம்ம பாடியில வந்து சீக்கிரமாவே அவங்க எலிமினேட் ஆயிருவாங்க. கரெக்ட்டா? அதனால நம்ம வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால என்ன ஆகும், இந்த விட்டமின் பி அண்ட் சி வந்து நம்ம ரெகுலர் பேசிஸ்ல வந்து இன்டேக் பண்ண வேண்டியதா இருக்கும். நம்ம ஃபுட்ல வந்து எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். ஓகேவா? அண்ட் அதுதான் இங்கேயும் சொல்றாங்க. அண்ட் விட்டமின் பி12 மட்டும் இதுக்கான ஒரு எக்ஸெப்ஷன். ஓகேவா? என்னன்னா இது வந்து ஒரு வாட்டர் சொல்யூபிள் விட்டமின் தான். பட் இது வந்து நம்ம பாடியில வந்து ஸ்டோர் பண்ண வச்சுக்க முடியும். ஓகேவா? விட்டமின் பி12 மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அந்த ரீசனால இது மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன். ஓகே. நல்லா பார்த்துக்கோங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம். தென் நம்ம விட்டமின் னால ஏற்படுற டிஃபிஷியன்சி டிசீசஸ் எல்லாம் பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான் இந்த ஞாபகம் வச்சுக்கிறது. நீங்க இந்த சோர்சஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது ரொம்பவே அவசியம் இல்ல. ஜஸ்ட் சில இம்பார்ட்டன்ட் சோர்சஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த சோர்சஸ் பேஸ் பண்ணின கொஸ்டின்ஸ் எல்லாம் எந்த ப்ரீவியஸ் இயர்லயுமே கேட்கல. மேபி நீங்க வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து வேண்டான்னு சொல்லல. மேபி சில இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க வேணும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. மெயினா எது வந்து கேட்கறாங்கன்னா, இந்த டிஃபிஷியன்சி டிசீஸ் தான் வந்து கேட்கறாங்க. இந்த விட்டமினுக்கு என்ன டிஃபிஷியன்சி டிசீஸ் இருக்கு? அப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஓகேவா? அண்ட் இத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு வரது இது. விட்டமின் ஏனால நமக்கு வந்து ஐசைட் வந்து நல்லா இருக்கும். கரெக்ட்டா? அப்ப விட்டமின் ஏ நம்ம பாடியில இல்லன்னா, நம்மளுக்கு வந்து ஐசைட் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால என்ன காஸ் ஆகலாம்? நைட் பிளைண்ட்னஸ் காஸ் ஆகலாம். இல்ல ஜீரோப்தால்மியா வந்து காஸ் ஆகலாம். அண்ட் அதனால என்ன நடக்கணும்னா, நம்ம கார்னியா வந்து ஹார்டன் ஆகும். ஓகே. ஸோ சில விட்டமின்ஸ்
விட்டமின்ஸ்க்குலாம் இந்த மாதிரி ஸ்பெஷல் நேம்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் மேலே இந்த பி விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுக்கு தான் ஸ்பெஷல் நேம்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் விட்டமின் B1ன்னு சொல்லாம தயாமின்னு சொல்லலாம். அண்ட் அதோட ஃபங்ஷன் வந்து கேட்கலாம். அதோட டெஃபிஷியன்சி டிசீஸ் வந்து உங்ககிட்ட கேட்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்க தப்பா எழுந்திரக்கூடாது. அந்த ரீசனால அதோட இந்த செகண்ட் நேம் இருக்குல்ல, அந்த நேம நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஓகே. விட்டமின் பி வந்து B1, B2, B6 தென் B12 அப்படின்னு 4 டைப்ஸ் வந்து இருக்கு. ஓகே. அண்ட் இந்த B1னால என்ன டெஃபிஷியன்சி டிசீஸ் நம்மளுக்கு ஏற்படும்னா பெரி. நம்ம சீலோசிஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து ஏற்படும். அண்ட் இது வந்து ஒரு மவுத் ரிலேட்டட் டிசீஸ். ஓகேவா. தென் விட்டமின் B6 ஓட டெஃபிஷியன்சினால நமக்கு வந்து கன்வல்ஷன்ஸ் வந்து ஏற்படும். தென் விட்டமின் B12 ஓட டெஃபிஷியன்சினால நமக்கு வந்து பெர்னிஷியஸ் அனீமியா. ஹீமோகுளோபின்ங்கிறது என்னது, நம்ம பிளட்ல இருக்கிற ஒரு பிக்மெண்ட், ரெட் கலர் பிக்மெண்ட் தான் ஹீமோகுளோபின். அண்ட் நம்ம ஆர்பி செல்ஸ்ல வந்து இந்த ரெட் கலர் பிக்மெண்ட் வந்து கம்மியா இருக்கிற அந்த கண்டிஷன் நம்ம என்ன சொல்லலாம், பெர்னிஷியஸ் அனீமியா அப்படி சொல்லுவோம். விட்டமின்ஸோட கெமிக்கல் நேம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுவும் நீங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் விட்டமின் B1க்கு வந்து தயாமின்ங்கிறது அதோட கெமிக்கல் நேம். B2க்கு வந்து ரைபோஃப்ளாவின், தென் B6க்கு வந்து பிரிடாக்சின், தென் B12க்கு வந்து கோபால்மின். ஓகே. கோபால்மீன்ங்கிறது தான் அதோட செகண்ட் நேம். இங்க இருக்கு பாருங்க, கோபால்மீன். நெக்ஸ்ட் விட்டமின் யாருன்னா விட்டமின் சி. ஓகே. விட்டமின் சி வந்து ஸ்கர்வி அப்படிங்கிற டிஃபிஷியன்சி டிசீஸ் வந்து காஸ் பண்ணும். தென் விட்டமின் டி வெரி சிம்பிள் அண்ட் ரிக்கட்ஸ் வந்து காஸ் பண்ணும். கரெக்டாக போன் ரிலேட்டட் டிசீஸ் எல்லாமே டியூ டு டிஃபிஷியன்சி டிசீஸ் எல்லாமே விட்டமின் டி வந்து காஸ் பண்ணும். அதுக்கான எக்ஸாம்பிள் யாரு, ரிக்கட்ஸ். தென் விட்டமின் இ வந்து ஸ்டெரிலிட்டி வந்து காஸ் பண்ணும். ஓகேவா. விட்டமின் இ வந்து ஸ்டெரிலிட்டி காஸ் பண்ணும். அண்ட் இன்னொன்று வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா மஸ்குலர் வீக்னஸ் ஏற்படும். தென் நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆர்பிசிஸ் வந்து சீக்கிரமாவே பிரேக் ஆயிரும். ஓகே. ஃப்ரெஜாலிட்டி அப்படி சொல்றது. ஃப்ரெஜைல்ங்கிறது என்னது, சீக்கிரமா லைக் பிரேக்கபிள், இட் இஸ் பிரேக்கபிள் அந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரெஜைல் அப்படி சொல்றது. அப்ப ஆர்பிசிஸோட இந்த ஃப்ரெஜாலிட்டிங்கிறது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிரும் டியூ டு திஸ் டிஃபிஷியன்சி டிசீஸ் ஆஃப் விட்டமின் இ. விட்டமின் கே வந்து என்ன பண்ணுன்னா இந்த பிளட் கிளாட்டிங் அந்த டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். கட் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு சீக்கிரமா பிளட் கிளாட் ஆகிடணும். பட் விட்டமின் கே வந்து நம்ம கிட்ட இல்ல, நம்ம பாடியில வந்து அதிகமா இல்லைன்னா அந்த பிளட் கிளாட் ஆகுறது வந்து டிலே ஆகும், நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ தட் பிளட் கிளாட்டிங் வந்து நடக்கிறதுக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன டாபிக்னா நியூக்ளிக் ஆசிட்ஸ். அப்ப இந்த ஹெரிடிட்டி, த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த இன்ஹெரிட் கேரக்டர்ஸ் தான் நம்ம வந்து ஹெரிடிட்டி அப்படி சொல்றது. அந்த ஹெரிடிட்டிக்கு முக்கியமான ரீசன் வந்து யாருன்னா இந்த குரோமோசோம்ஸ் தான். அண்ட் the chromosome it is made up of biomolecules which is called as nucleic acids. Nucleic acids தான் it is responsible for the transmission of the inherent characters. ஓகேவா. இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து டிஎன்ஏ, இன்னொன்று வந்து ஆர்என்ஏ. டிஎன்ஏங்கிறதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், வேற ஆர்என்ஏக்கு வந்து ரைபோ நியூக்ளிக் ஆசிட்ங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்ம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன படிக்க போறோம்னா கம்போசிஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட்ஸ் கிட்ட என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பென்டோ சுகர் இருக்கும். ஓகேவா. பென்டோ சுகர் இருக்கும். பென்டோஸ் அர்த்தம் என்ன, 5 which means 5 கார்பன் இருக்கிற ஒரு சுகர்ஸ் வந்து இருக்கும். தென் பாஸ்போரிக் ஆசிட் வந்து இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நைட்ரோஜினஸ் பேசஸ் வந்து இருக்கும். ஓகேவா. நைட்ரோஜினஸ் பேசஸ் வந்து இருக்கும். அது நம்ம பியூரின்ஸ் பிரமிடட்ஸ் அப்படி கிளாஸிஃபை பண்ணும். இது 3 பேரும் சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது தான் இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பென்டோ சுகர் இருக்குல்ல, பென்டோ சுகர் பிளஸ் இந்த நைட்ரோஜினஸ் பேசஸ். பென்டோ சுகரும் நைட்ரோஜினஸ் பேசஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அண்ட் இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூக்ளியோசைடு அப்படி சொல்லுவோம். ஓகேவா. நியூக்ளியோசைடு அப்படி சொல்லுவோம். ஓகேவா. இந்த நியூக்ளியோசைடு பிளஸ் இது வந்து நியூக்ளியோசைடு. ஓகேவா. இந்த நியூக்ளியோசைடு வந்து பாஸ்போரிக் ஆசிடோட, இந்த ஆசிடோட நம்மளுக்கு வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து நம்ம நியூக்ளியோடைடு அப்படி சொல்லுவோம். நியூக்ளியோடைடு. ஓகே. நியூக்ளியோடைடு அப்படி சொல்லுவோம். அப்போ சுகர்ஸ் அண்ட் பேசஸ் சேர்ந்து ஃபார்ம் பண்றது நியூக்ளியோசைடு. அந்த நியூக்ளியோசைடு வந்து பாஸ்போரிக் ஆசிடோட பாண்ட் ஆகிட்டு ஃபார்ம் பண்ற ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு காம்பவுண்ட் தான் யாரு, நியூக்ளியோடைடு. அப்போ இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைட்ஸ் வந்து சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது தான் யாரு, பாலிநியூக்ளியோடைடு. அண்ட் அந்த மாதிரி பாலிநியூக்ளியோடைட் சேர்ந்து ஃபார்ம் பண்றது தான் யாரு, நம்மளோட டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சுகர்ஸ், பேசஸ், தென் இந்த பாஸ்போரிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி படிக்கலாம். தென் இந்த டைப்ஸ் பற்றி எல்லாம் படிக்கலாம். ஸோ இந்த பென்டோ சுகர் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு டைப்ஸாக இருக்கும். ஒன்று வந்து யாருன்னா பீட்டா டி ரைபோஸ், இன்னொன்று வந்து பீட்டா டி 2 டிஆக்சி ரைபோஸ். ஓகேவா. பீட்டா டி ரைபோஸ், பீட்டா டி 2 டிஆக்சி ரைபோஸ் அப்படின்னு ரெண்டு டைப்ஸா இருக்கு. யாரு, இந்த பென்டோ சுகர். ஓகேவா. டிஎன்ஏல பாத்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் பென்டோ சுகர் வந்து இருக்கும். ஆர்என்ஏல வந்து இந்த டைப் ஆஃப் பென்டோ சுகர் வந்து இருக்கும். ஓகே. இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரைபோஸ்ல வந்து செகண்ட் பொசிஷன்ல OH குரூப் இருக்கு. which means ஒரு ஆக்சிஜன் இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் இருக்கிற குரூப் OH குரூப் வந்து இருக்கு. வேறஸ் இந்த டிஆக்சி ரைபோஸ்ல பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் பொசிஷன்ல இருக்குல்ல, அந்த H வந்து அப்படிதான் இருக்கு. பட் அந்த ஆக்சிஜன் ஆட்டம் மிஸ் ஆகுது. அப்போ நம்ம இந்த மாதிரி டிங்கிற வார்த்தை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம், லைக் ஏதோ ஒரு திங் வந்து ரிமூவ் ஆயிடுச்சோ இல்லைன்னா ஆப்சன்ஸோ, அதுதான் நம்ம டி அப்படிங்கிறத அந்த டேர்ம் வந்து இண்டிகேட் பண்ணோம். கரெக்டா. அப்போ டி ஆக்சைடு அர்த்தம் என்ன, அவங்க வந்து ஆக்சிஜன் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் இதுக்கு வந்து செகண்ட் பொசிஷன்ல ஆக்சிஜன் கிடையாது. அதுதான் 2 டிஆக்சி ரைபோஸ் சொல்றது. அப்போ இந்த ரைபோஸோட ஸ்ட்ரக்சர்ல ஆக்சிஜன் நீங்க ரிமூவ் பண்ணுவீங்க செகண்ட் பொசிஷன்ல, இதுதான் யாரு, இந்த ஸ்ட்ரக்சர். அதனால தான் எனக்கு வந்து பீட்டா டி
2-deoxyribose நேம் வந்து வந்துச்சு. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Now let's move on to nitrogenous bases. இந்த nitrogenous bases வந்து generally 2 டைப்பா இருக்கு. ஒன்னு வந்து யாருன்னா purines. ஒன்னு வந்து யாருன்னா purines. இவங்க 2 பேர் இருக்காங்களா, இவங்க 2 பேருமே purines. அண்ட் செகண்ட் டைப் வந்து யாருன்னா pyrimidines. பிரமிடன்ஸ். ஓகே, பிரமிட்ஸ்ல வரது தான் இங்க சைட்டோசின், தைமின், யுராசில். இவங்க 3 பேர் பிரமிடன்ஸ், வேறஸ் இவங்க 2 பேர் வந்து பியூரன்ஸ். ஓகேவா? பியூரன்ஸ் வந்து 2 டைப்பா இருக்கு. பிரமிடன்ஸ் வந்து 3 டைப்ஸா இருக்கு. இங்க வந்து அடினைன், குவானின், தென் சைட்டோசின், தைமின், யுராசில். ஓகேவா? இவங்க 3 பேர் தான் யாரு நைட்ரோஜனஸ் பேசஸ். இவங்களோட எல்லாமே நம்ம பாண்ட் ஃபார்ம் பண்ணி தான் நம்ம வந்து நியூக்ளியோசைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணோம். ஓகேவா? அதுல இம்பார்ட்டன்ட் திங் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, டிஎன்ஏல பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன நைட்ரோஜனஸ் பேசஸ் வந்து இருக்குன்னா, அடினைன் இருக்கும், குவானின் இருக்கும், சைட்டோசின் இருக்கும், தைமின் இருக்கும். வேறஸ் நம்ம ஆர்என்ஏல பார்த்தோம்னா நமக்கு யார் இருப்பாங்கன்னா அடினைன் இருக்கும், குவானின் இருக்கும், சைட்டோசின் இருக்கும். வேறஸ் இந்த தைமினுக்கு பதிலா நமக்கு வந்து யுராசில் வந்து இருக்கும். ஓகேவா? தைமினுக்கு பதிலா நமக்கு யுராசில் வந்து இருக்கும். ஓகேவா? இதுதான் டிஎன்ஏ ஆர்என்ஏக்கு உள்ள டிஃபரன்ஸ். சில டிஃபரன்ஸ் வந்து இருக்கு பிட்வீன் டிஎன்ஏ ஆர்என்ஏ. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட்ஸோட ஸ்ட்ரக்சர் பத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபார்ம் ஆகும் சொன்னா நியூக்ளியோசைடு வந்து ஃபார்ம் ஆகும். which மீன்ஸ் அந்த பென்டோஸ் சுகரும் நம்ம நைட்ரோஜனஸ் பேசஸும் சேர்ந்து நியூக்ளியோசைடு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. கரெக்டா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம பென்டோஸ் சுகரோட ஃபர்ஸ்ட் கார்பன்ல வந்து ஏதாவது ஒரு நைட்ரஜன் ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி அட்டாச் ஆயிக்கும். ஓகேவா? பென்டோஸ் சுகர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கார்பனோட ஏதாவது ஒரு நைட்ரஜன் ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி அட்டாச் ஆயிக்கும். அண்ட் தென் நம்ம பாஸ்போரிக் ஆசிட் தான் பாஸ்போரிக் ஆசிட். இது வந்து நமக்கு வந்து பைண்ட் ஆயிக்கும். ஓகேவா? a unit formed by the attachment of base to the first position of the sugar is known as nucleoside. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இது என்னது? இது வந்து நியூக்ளியோசைடு. கரெக்ட்டா? இது வந்து என்னது? நியூக்ளியோசைடு. இங்க சொல்லிருக்காங்க பாருங்க, இது நியூக்ளியோசைடு. அண்ட் இந்த நியூக்ளியோசைடோட ஒரு பாஸ்போரிக் ஆசிட் ஆட் ஆனா என்னது? அது நியூக்ளியோடைடு. கரெக்ட்டா? அண்ட் அதே மாதிரி பாஸ்போரிக் ஆசிடுமே ஆட் ஆயிக்கும். அது எந்த பொசிஷன்ல பாத்தீங்கன்னா கார்பன் நம்பர் 5. ஓகே, 5th கார்பன்ல வந்து பாஸ்போரிக் ஆசிட் வந்து பவுண்ட் ஆயிக்கும். அண்ட் இது வந்து நியூக்ளியோடைடு வந்து ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி இது வந்து என்னது? நியூக்ளியோடைடு. அப்ப இந்த மாதிரி நிறைய நியூக்ளியோடைடு சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது தான் யாரு? நியூக்ளிக் ஆசிட். சோ பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு. அப்ப இந்த ரெண்டு நியூக்ளியோடைடு சேர்ந்து என்ன பண்றாங்க? ஒரு டை நியூக்ளியோடைடு ஃபார்ம் பண்றாங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய சேர்ந்துட்டு வந்து ட்ரை, பென்டா, ஹெக்ஸா, ஹெப்டா அந்த மாதிரி நமக்கு போய்கிட்டே இருக்கும். ஃபைனல் வந்து பாலிபெப்டைடு வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த மாதிரி நிறைய பாலிபெப்டைடு சேர்ந்து நமக்கு வந்து நியூக்ளிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ரெண்டு நியூக்ளியோடைடுமே எப்படி கனெக்ட் ஆகுறாங்க பாத்தீங்கன்னா பை a phosphodiester linkage. ஓகேவா? இந்த phosphodiester linkage எப்படி இருக்குன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நியூக்ளிக் ஆசிடோட 3rd கார்பனோடையும் இந்த செகண்ட் நியூக்ளிக் ஆசிடோட 5th கார்பன்ல இருக்கிற அந்த பாஸ்போரிக் குரூப் இருக்குல்ல, அதுவும் இந்த 3rd கார்பன் ஆகும் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். அண்ட் இதான் வந்து phosphodiester linkage சொல்லும். அண்ட் இப்படிதான் நியூக்ளியோடைட்ஸ் ஒரு நியூக்ளியோடைட் இன்னொரு நியூக்ளியோடைடோட எப்படி அட்டாச் ஆயிருக்குன்னா by this phosphodiester linkage. ஓகே, nucleotides are joined together by phosphodiester linkage between the 5 and 3rd carbon atoms of the pentose sugar. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் பென்டோஸ் சுகர் 3rd கார்பனோட இந்த பாஸ்போரிக் ஆசிட் இருக்குல்ல, செகண்ட் நியூக்ளியோடைடோட பாஸ்போரிக் ஆசிட் வந்து பாண்ட் ஆயிக்கும். 5th கார்பன்ல இருக்க அந்த பாஸ்போரிக் ஆசிட் வந்து இதோட பாண்ட் ஆயிக்கும். அதோட 3rd கார்பனோட வேற ஏதாவது ஒரு நியூக்ளிக் ஆசிட் 5th பொசிஷன்ல இருக்கிற பாஸ்போரிக் குரூப் அட்டாச் ஆயிக்கும். அண்ட் இன்டர் இப்படி அட்டாச் ஆகி தான் நமக்கு வந்து பாலி நியூக்ளியோடைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். அண்ட் ஃபைனலி நமக்கு வந்து எல்லா நியூக்ளியோடைட்ஸுமே நம்ம கரெக்டா அரேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். அண்ட் இதுதான் என்னது? டபுள் ஹெலிக்ஸ் ஸ்டாண்ட் ஆஃப் டிஎன்ஏ. ஓகே, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அண்ட் இது பத்தி எல்லாமே நீங்க பயாலஜில மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அந்த சாப்டர்லயே நீங்க வந்து நிறைய டீடைலா படிச்சிருப்பீங்க. இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான வெர்ஷன் தான் இது. ஓகேவா? இப்போ வந்து இந்த டிஎன்ஏ பத்தின சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம படிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, the two nucleic acid chain are one about each other and held together by hydrogen bonds between the pair of bases. இது வந்து ஒரு பேஸ். கரெக்டா? இது ரெண்டுமே ஒரு பேர் ஆஃப் பேஸ். எப்பவுமே பாத்தீங்கன்னா அடினைன் வந்து தைமினோட வந்து பாண்ட் ஆகும். அதே மாதிரி குவானின் வந்து சைட்டோசினோட பாண்ட் ஆகும். அப்ப இவங்க வந்து என்ன சொல்லுவோம்? இது ஒரு பேர், இது ஒரு பேர், அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த குவானின் அண்ட் சைட்டோசின் பாத்தீங்கன்னா எப்பவுமே 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸோட அட்டாச் ஆகும். அதே மாதிரி வந்து அடினைன் அண்ட் தைமின் பாத்தீங்கன்னா குவானின் அண்ட் சைட்டோசின் வந்து 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸோட அட்டாச் ஆகும். அதே மாதிரி அடினைன் அண்ட் தைமின் பாத்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸோட அட்டாச் ஆகும். ஓகேவா? அண்ட் இதே மாதிரி தான் நமக்கு வந்து காம்ப்ளிமெண்டரி பேர்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே, இங்கே இதான் சொல்லியிருப்பாங்க. the two strands are complementary to each other because the hydrogen bonds are found between specific pairs of bases. கரெக்டா? எப்பவுமே பாத்தீங்கன்னா அடினைன் வந்து நம்ம டிஎன்ஏல பார்க்கும்பொழுது எப்பவுமே அடினைன் வந்து தைமினோட தான் பாண்ட் ஆகும். அதே மாதிரி வந்து சைட்டோசின் வந்து குவானினோட தான் நமக்கு வந்து பாண்ட் ஆகும். இந்த அடினைன் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வித் தைமின், வேற சைட்டோசின் ஃபார்ம்ஸ் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வித் குவானின். இதான் இங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். இதுவே ஆர்என்ஏ இருந்துச்சுன்னா இது தைமினுக்கு பதிலா யுராசில் வந்துடும். ஓகேவா? எல்லாம் தைமினுக்கு பதிலா யுராசில் வந்துச்சுன்னா அந்த ஆர்என்ஏயோட ஸ்ட்ரக்சர். அண்ட் ஆர்என்ஏ வந்து எப்பவுமே சிங்கிள் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். டபுள் ஸ்டாண்டர்டா இருக்காது, சிங்கிள் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். அண்ட் அந்த மாதிரி இந்த ஆர்என்ஏக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். கரெக்டா? அப்ப ஆர்என்ஏயோட செகண்டரி ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம 3 டைப்ஸ் வந்து பிரிக்கலாம் பேஸ்ட் அப்பான் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? அதோட ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நம்ம ஆர்என்ஏ வந்து 3 டைப்ஸ் வந்து பிரிக்கலாம். எப்படி பாத்தீங்கன்னா மெசஞ்சர் ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ,
ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ அப்படின்னு நம்ம 3 டைப்ஸா பிரிக்கலாம். இப்போ மெசஞ்சர் ஆர்என்ஏ, இது வந்து ரைபோசோமல் ஆர்என்ஏ, இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. இதோட ஃபங்ஷன் பத்தி இங்க வந்து சொல்ல, பட் நீங்க வந்து பயாலஜில வந்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அந்த சாப்டர்ல வந்து இந்த ஃபங்ஷன்ஸ் பத்தி வந்து படிப்பீங்க. ஓகேவா? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம தம்ப் இம்ப்ரஷன்ஸ் ஆர் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூனிக்கானதா இருக்கும். கரெக்ட்டா? அண்ட் அதே மாரி நம்ம டிஎன்ஏயும் ரொம்பவே யூனிக்கா இருக்கும். ஒரு யூனிக்கான ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் பேஸஸ் வந்து நமக்கு டிஎன்ஏ கிட்டயே இருக்கும். லைக் 99% ஆஃப் அவர் டிஎன்ஏ வந்து எல்லா ஹியூமன்ஸ் பீயிங் கன்சிடர் பண்ணும்பொழுது 99% ஆஃப் அவர் டிஎன்ஏ வந்து சேமா தான் இருக்கும். பட் ஒன்லி 1% தான் என்ன ஆகும்? டிஃபர் ஆகும். ஓகே. ஒன்லி 1% தான் டிஃபர் ஆகும். அந்த 1% ஆஃப் த சீக்வென்ஸ் ஆஃப் த பேஸஸ் தான் என்ன ஆகும்? டிஃபர் ஆகும். அண்ட் அத வச்சு நம்ம வந்து பெர்சன்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்குமே டிஃபரண்டான ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்குமே ஒரு யூனிக்கான சீக்வென்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? எது அந்த 1% சீக்வென்ஸ். அண்ட் அந்த 1% வச்சு தான் நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி சில யூசஸ் எல்லாம் இதுக்கு இருக்கு. அண்ட் லாஸ்ட் ஃபைனலி வந்து பயாலஜிக்கல் ஃபங்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். ஓகே. நியூக்ளிக் ஆசிடோட மெயின் பிரைம் ஃபங்ஷன் என்னன்னா, த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டூ அனதர். இதுதான் அந்த மெயினான ஃபங்ஷன் ஆஃப் திஸ் டிஎன்ஏ. நம்ம பாடியில பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஜெனடிக் மெட்டீரியல் நம்ம பாடியில இருக்குன்னா, டிஎன்ஏ தான் இருக்கு. இதுல சில பிளான்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆர்என்ஏ இருக்கும். சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஆர்என்ஏ இருக்கலாம். சிலதுல வந்து டிஎன்ஏலாம் இருக்கும். ஓகேவா? ஹியூமன் பீயிங் சொல்லும்பொழுது நம்மகிட்ட டிஎன்ஏ தான் நம்மளோட ஜெனடிக் மெட்டீரியல். அந்த டிஎன்ஏக்கு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டூப்ளிகேஷன் பவர் வந்து இருக்கு. விச் மீன்ஸ் அந்த டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியும். லைக் செல் டிவிஷன் என்ன ஆகும்? ஒரு செல் இருக்கும். அந்த செல் வந்து 2 செல்லா வந்து டிவைட் ஆகும். அப்ப அந்த செல்லுக்குள்ள இருக்க டிஎன்ஏ என்ன ஆகும்? டிவைட் ஆகும். கரெக்ட்டா? அப்ப நம்ம டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து அண்டர்கோ பண்ணும். அப்ப டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகும்பொழுது ஒரே டிஎன்ஏ வந்து 2 காப்பீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இந்த ஒரு காப்பி வந்து இந்த செல்லுக்கு போயிரும். இன்னொரு காப்பி வந்து இந்த செல்லுக்கு போயிரும். அண்ட் அப்படிதான் நம்ம டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆயிட்டு நியூனோ செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்பொழுது நமக்கு வந்து தனித்தனியா பிரிஞ்சு போகுது. இதுதான் நம்ம ரெப்ளிகேஷன் சொல்றது. தென் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் மாதிரி நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. நம்ம ஜெனடிக் மெட்டீரியல் அண்டர்கோ பண்ணுது. இத பத்திலாம் நீங்க பயாலஜில தான் படிப்பீங்க. தென் ஆர்என்ஏ. ஆர்என்ஏ வந்து நமக்கு புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு நம்ம பாடியில வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேவா? இதுதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். இத்தனை சாப்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அதர் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ யா தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.